ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் சூப்பரான எக்கு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். சட்னிக்கு பதிலாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் இந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாயை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வதங்கி அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கு அடுத்து நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி நான் இங்கே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த தக்காளி இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நமக்கு வேகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய், அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா பவுடர் தனியாக சேர்க்க வேண்டாம். இது கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நான் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா பவுடர் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவும் நல்லா இந்த தக்காளி கூட சேர்ந்து வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அந்த மசாலாவும் வேகட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடி பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி குக் ஆச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ரெடியான பிறகு இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக கொதிச்சு ரெடியாக கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக எல்லாம் கொதிச்சு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வேக வச்சு வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி திறந்துட்டு இதை சிம்மில் வச்சிடலாம். இன்னும் ஒரு செகண்ட் அப்படியே அழகாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உடைச்சி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இது கூட அழகாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு எப்பவும் போல் தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ஒரு டைம் இந்த மாதிரி எக்கு கிரேவி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ், பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு டைம் இட்லி இல்லைன்னா தோசை கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். தோசைக்கு இந்த கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.